Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in this session, we are going to see the complete excrete system in human. But a human excrete system, we have know that we should know. So, எப்படி வந்து நம்ம digestive system பார்க்கும்போது first human digestive system start பண்ணும்போது சரி இல்லை even respiratory system start பண்ணும்போது சரி and then circulatory system humanல நம்ம start பண்றதுக்கு முன்னாடி before that we have to know what are the mode of digestion அப்படின்றத பார்த்தோம் இல்லையா ஹியூமனுக்கு முன்னாடி எவல்யூஷன்ல we have seen like starting from பொரிஃபெரால இருந்து அனிமல்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பொரிஃபெரால இருந்து எக்கினோடெர்மேட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரியான மோட் ஆஃப் டைஜஷன் இருந்தது நம்ம பார்த்தோம். அண்ட் ஈவன் ரெஸ்பிரேஷன்லேயே எந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணுறது லைக் ட்ரக்கியா புக் லங்ஸ் புக் ஹில்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். தென் வி ஹவ் ஆல்சோ சீன் சர்க்குலேஷன்ல ஓப்பன் சர்க்கிள் சிஸ்டம் இன்வெர்டிபிரேட்ஸ் அனிமல்ஸுக்கு இருக்குன்றதை நம்ம ஸ்டடி பண்ணோம், ரைட்? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா excretory system, coming to the excretory system, human excretory system நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி before that we have to see some of the mode of excretion in invertebrates. Invertebrates எந்த மாதிரியான excretion system இருந்தது, and coming to the chordates, especially vertebrates and even human, நமக்கு சொல்லும்போது நம்மளோட பாடியில வந்து எந்த மாதிரியான எக்ஸ்கிரீஷன் இருக்கு and how it remove the nitrogenous waste products and what is the organ function, இது எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஹெல்ப்ஸ் இன் கலெக்டிங் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் அண்ட் எக்ஸ்பெல்லிங் இட் இன்டு த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம பாடியில வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரோக்ராமா இருக்கும். ஸோ இந்த ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்றதுக்கு எஸ்பெஷலி த எக்ஸ்கிரீஷன் சிஸ்டம் அண்ட் த எண்டோக்ரைன் ஆர்கன் அண்ட் இந்த மாதிரி சில சிஸ்டம் நம்ம பாடியில வந்து எப்பவுமே வந்து ஒரு அந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை பேலன்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஆக்சுவலி வந்து கலெக்ட் பண்றதுக்கும், அதே நேரத்தில் அந்த நைட்ரோஜனஸ் கலெக்ட் பண்ண நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வெளியே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெல் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அனிமல்ஸ் ஹாவ் எவால்வ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு கெட் ரிட் ஆஃப் தீஸ் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எவால்வ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்பாஞ்சஸ்ல இருந்து நம்ம பொரிஃபெரால இருந்து நீங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அந்த அனிமல்ஸ்ல இருந்தே எப்படி வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட் கண்டிப்பா அந்த அனிமலோட பாடிலையும் அக்குமுலேஷன் அப்படின்றது சேரும். ஸோ எப்படி ஆக்சுவலி வந்து அது வெளியே வந்து எக்ஸ்பெல் பண்ணுது, எப்படி ஹவு வாட் இஸ் த ஆர்கன் ஃபங்க்ஷனிங் ஃபார் த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் தட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் அமோனியா ப்ரொடியூஸ் டியூரிங் அமினோ ஆசிட் பிரேக் டவுன். ஸோ அமினோ ஆசிட் எப்படி பிரேக் டவுன் ஆகும்னா ப்ரோட்டீன் மெட்டபாலிசம்ல. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அமோனியான்றது அந்த ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் பிரேக் டவுன் ஆகுது. அந்த ப்ரோட்டீனை பிரேக் டவுன் ஆகி நமக்கு அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். ஃபர்தரா அந்த அமினோ ஆசிட்ஸும் பிரேக் டவுன் ஆகும். ஓகே, ஸோ அமினோ ஆசிட்ஸ் பிரேக் டவுன் இஸ் டாக்ஸிக், ஹென்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்கிரீட்டட் எய்தர் ஆஸ் அமோனியா, யூரியா ஆர் யூரிக் ஆசிட். ஸோ நைட்ரஜன் அப்படின்றதே நம்ம பாடியில இருக்கக்கூடாது. நைட்ரஜனஸோட ப்ராடக்ட்ஸ் தான் அமோனியா நம்ம சொல்றோம். ஸோ அமோனியா மட்டும் வந்து நைட்ரஜனஸ் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. நைட்ரோஜனஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அமோனியாவா இருக்கலாம். அமோனியா கம்பேர் பண்ண யூரியா வந்து லெஸ் டாக்ஸிக். ஸோ யூரியாவும் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் தான். அண்ட் யூரிக் ஆசிட் இஸ் வெரி லெஸ் டாக்ஸிக், பட் அதுவும் வந்து எக்ஸ்கிரீஷன் அப்படின்றது நடந்தாகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. The type of nitrogenous end product an animal excretes depends upon the habitat of the animal. So அந்த அனிமல் எப்படி ஆக்சுவலி இந்த நைட்ரோஜனஸ் எண்ட் ப்ராடக்ட் அப்படின்றது அனிமல் எக்ஸ்கிரீட் பண்றது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அனிமல் வாழ இடத்தை பொறுத்து இருக்கு. The animal where it lives, whether it lives in marine water or sea water or brackish water or ஆம்பிபியன் மோட் ஆஃப் லைஃப்ல இருக்கா, இல்லைன்னா வந்து லேண்ட்ல கம்ப்ளீட்டா இருக்கா, இல்ல டெசர்ட்ல இருக்கா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல ரைஸ் ஆகலாம். ஸோ எந்த பிளேஸ்ல அந்த அனிமல்ஸ் வந்து ஹாபிடேட் பண்ணியிருக்குன்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அமோனியா ரெக்வயர்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபார் இட்ஸ் எலிமினேஷன். ஸோ அமோனியாவை பொறுத்த வரைக்கும் இட் நீட்ஸ் பிகாஸ் அமோனியா இஸ் ஹைலி டாக்ஸிக். எந்த அளவுக்கு டாக்ஸிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சனை வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கு, ஒரு பர்சனை வந்து கில் பண்றதுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் அமோனியா இஸ் எனஃப். ஸோ இமேஜின் அப்போ அந்த 1 டேபிள் ஸ்பூன் அமோனியா உங்களோட பாடியில எந்த அளவுக்கு வந்து டாக்ஸிக்கா வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டாக்ஸிக்கானது. அப்போ ஒரு அனிமல்
அதோட பாடியில இருந்து அமோனியாவை எக்ஸ்கிரீட் பண்ணணும் அப்படின்னா இட் நீட்ஸ் a huge amount of water. அந்த அனிமல் வந்து கண்டிப்பா வந்து வாட்டர்ல தான் இருந்தாகணும். அதான் கொடுக்குறாங்க பாருங்க. பட் வேற யூரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டல் ஆப்போசிட். இந்த அனிமல்ஸ் வந்து வாட்டர் இருந்தாலும் அதுக்கு ப்ராப்ளம் இல்ல. ரொம்ப ரேரா தான் வாட்டர் எடுக்கும். எப்பவுமே வந்து தண்ணி அதுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமா அதோட பாடியில வேணும், இல்ல வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கணும் அப்படின்ற அவசியமே அந்த அனிமல்ஸ்க்கு இருக்காது. அதனால கொடுக்குறாங்க. See here. Whereas uric acid being the least toxic இருக்கிறதுலே அம்மோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் நம்ம சொல்லும்போது அம்மோனியா இஸ் highly toxic, uric acid is the least toxic. Okay. Can be removed with the minimum loss of water. ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். And urea can be stored in the body for considerable period of time. கொஞ்ச நேரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியல. நம்மளால வந்து இந்த யூரியா இருக்கிற அனிமல்ஸால கொஞ்ச நேரம் வரைக்கும் அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. as it less toxic and less soluble in water than ammonia. ஸோ அம்மோனியாவை நம்ம எதுல கம்பேர் பண்ணாலுமே சரி, அம்மோனியா டிசால்வ் ஆகுறதுக்கு இட் நீட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அம்மோனியாவை கம்பேர் பண்ணா மீதி இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லெஸ் டாக்ஸிக்கா தான் இருக்கும். அதே மாதிரி வாட்டர்ல வந்து சால்யூபிள் ஆகிறதுக்கு கம்மியான வாட்டர் கண்டென்ட் அதுக்கு போதுமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. Then we will go to the next one. So animals that excrete most of its nitrogen in the form of ammonia are called ammonoteles. ஸோ எந்த அனிமல் வந்து அம்மோனியாவை எக்ஸ்கிரீட் பண்ணுதோ அந்த அனிமல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we call them as ammonoteles அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா we also call them as ammonotelic animals. AM இதே ஸ்பெல்லிங் தான், AMMONO TELI இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி கீழே கொடுத்துருக்காங்க. I didn't see that. So ammonoteles அப்படின்னு சொல்லுவோம். Many fishes, aquatic amphibians and aquatic insects are ammonotelic. ஏன் வந்து aquatic அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா see here aquatic amphibians, aquatic insects and many fishes. Fishes நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். Fishes are lives in water. பட் aquatic amphibians சில அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அனிமல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் வந்து aquatic insects கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் பொதுவா ஏன் வந்து இன்செக்ட்ஸ் நம்ம இதுல aquatic insects அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிகாஸ் இன்செக்ட்ஸ் ஆல்வேஸ் எக்ஸ்கிரீட் யூரிக் ஆசிட். ஓகே, காக்ரோச்சா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு அனிமலா இருக்கலாம், இது எக்ஸ்கிரீட் யூரிக் ஆசிட். ஆனா வந்து இங்க பாத்தீங்கன்னா aquatic insects மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ aquatic insects ஆல்சோ எக்ஸ்கிரீட் அமோனியா. ஓகே, பட் இங்க பாருங்க, bony fishes ammonia diffuses out across the body surface or through gill surface as ammonium ions. Bony fishes பொறுத்த வரைக்கும் bony fishes lives in water. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அமோனியா diffuses out. ஸோ அந்த அமோனியா அப்படின்றது உங்களோட பாடி சர்ஃபேஸ்ல டிஃப்யூஷன் ஆகுது. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா கில் சர்ஃபேஸ் மூலமா போகுது. அப்போ அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அமோனியாவா எக்ஸ்கிரீட் ஆகாம அமோனியம் அயன்ஸா போகுது. ஓகே, that's the difference between ammonia and ammonium ions. அயன் ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் ஆக்சுவலி வந்து வெளியே டிஃப்யூஷன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, but reptiles, birds, land snails and insects excrete uric acid crystals with a minimum loss of water and are called uricoteles. So reptiles இருக்கலாம், birds and land snails, insects இதெல்லாமே யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீட் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஈவன் யூ கேன் see birds, right? இப்போ பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா க்ரோ இருக்கலாம், இல்லைன்னா அந்த வீட்டுல நீங்க வளர்க்குற பேர்ட்ஸா இருக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்கிரீட் பண்ணும். அதாவது ஃபீச்சர்ஸோட சேர்ந்து யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீட் பண்ணும். யூ கேன் see that அந்த அனிமல் லைக் பேர்ட்ஸோட பாடியில பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பீசஸ் எக்ஸ்கிரீட் பண்ணும், கூடவே சேர்ந்து வாட்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணும் பாருங்க. தட் வாட்டர் இஸ் நத்திங் பட் யூரின். ஸோ நம்ம வந்து யூரியாவை யூரின்ல தான் ஆக்சுவலா எக்ஸ்கிரீட் பண்ணும். ஈவன் நம்ம ஃபிஷஸ்ல சொன்ன வரைக்கும் அம்மோனியாவை தான் அது எக்ஸ்கிரீட் பண்ணுது யூரின்ல. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா இன்செக்ட்ஸ், ஈவன் ஸோ இன்செக்ட்ஸ், ஸ்னெயில்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் இது எல்லாமே வந்து யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீட் பண்ணுது along with feces. So they are having, இப்போ birds எக்ஸாம்பிளா எடுத்தீங்கன்னா they doesn't have any separate opening for like ஒரு யூரினரி பேசேஜ்க்கு ஒரு செப்பரேட் ஓப்பனிங், அதே மாதிரி வந்து வேஸ்ட் மெட்டீரியல் பீசஸ்க்கு ஒரு செப்பரேட் ஓப்பனிங் அப்படின்றது இருக்காது. A common opening is present in the birds. Like அதுக்கு பேர் என்ன நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்டு cloaca அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ
cloaca யூஸ் பண்ணி இட்ஸ் a common opening for urine as well as feces. ஸோ அந்த காமன் ஓப்பனிங் இருக்கிறதுனால அது வழியாவே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா feces எக்ஸ்க்ரீட் பண்ணும் along with urine. ஓகே, ஸோ அதனாலதான் வந்து இப்போ நீங்க இது க்ரோவா இருக்கலாம், இல்லைன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பேர்ட்ஸா இருக்கலாம், அது எக்ஸ்க்ரீட் பண்ணும்போது நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா அந்த ஃபீசஸோட சேர்ந்தே யூரின் அப்படின்றது எக்ஸ்க்ரீட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் ஆனா அது வந்து மினிமம் லாஸ் ஆஃப் வாட்டர், ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் வந்து வாட்டர் லாஸ் பண்ணும். இந்த அனிமல்ஸ்ல வந்து திஸ் ப்ராசஸ் கால்டு யூரோடீல்ஸ். அண்ட் இந்த அனிமல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா யூரிகோடெலிக் ஆர்கானிசம். நீங்க அமுனோடெலிக் கொடுத்துருக்காங்களே, அதே மாதிரி இங்க வந்து யூரியோடெலிக் வேற, யூரிக் ஆசிட் அப்படின்றதுனால என்ன கொடுத்துருக்காங்க, யூரிகோடெலிக் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், இன் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ், லேண்ட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா லெஸ் டாக்ஸிக் யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் ஆர் ப்ரொடியூஸ்ட் டு கன்சர்வ் வாட்டர். எதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து லெஸ் வாட்டர் அப்படின்றது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ தட், இதுக்கு முன்னாடி அந்த சாப்டர்ஸ்ல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். see when we consume like 500 ml of water அப்படின்னு நம்ம கன்சியூம் பண்றோம்னா நியர்லி 150 ml மட்டுமே வந்து யூரினுக்கு போயிடுது. ஓகே, ஸோ 350 ml மட்டும் தான் நம்ம கன்சியூம் நம்ம பாடி வந்து இன்டேக் பண்ணுது. இமேஜின், அப்போ அந்த 350 ml 500 ml வந்து கம்ப்ளீட்டா நம்ம பாடி என்ன பண்ணுதுன்னா, எந்த அளவுக்கு வந்து வாட்டரை ரீஅப்சார்ப்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒன்ஸ் அகைன் அண்ட் அகைன் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ரீஅப்சார்ப்ஷன் பண்ணணும், ரீஃபில்டர் பண்ணணும், இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் டு கன்சர்வ் த வாட்டர் கண்டென்ட் இன் அவர் பாடி, நம்ம பாடியில வாட்டர் கண்டென்ட் எப்போதுமே வந்து கன்சர்வேஷன் கண்டிஷன்ல இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் மேமல்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன், ஸோ அதனால தான் வந்து கன்சர்வ் வாட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே யூரியாவா இருக்கலாம், இந்த யூரிக் ஆசிடா இருக்கலாம். பட் இன் கேஸ் அமோனியா பாத்தீங்கன்னா, அமோனியா வந்து மேக்சிமம் அது வந்து டிசால்வ் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாட்டர் கண்டென்ட் வேணும். அதனாலதான் வந்து ஆக்சுவலி அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாமே அமோனியான்றது இருக்கு. ஓகே, mammals and terrestrial amphibians mainly excrete urea and are called uriodils. யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ற அனிமல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா யூரியோடீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வரக்கூடிய அனிமல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா mammals and terrestrial amphibians. டெரஸ்ட்ரியலையும் இப்போ ஈவன் டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன், வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆம்பிபியன் இருக்கு, டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன் இருக்கு. இப்போ வாட்டர் ஆம்பிபியன் நம்ம சொன்னாலும் they can live on land, பட் ஆனா வந்து ரொம்ப நேரம் வந்து உங்களால லேண்ட்ல இருக்க முடியாது, just go back to the water surface. ஆனா டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து they can live mainly on லேண்ட்ல அவங்க அதிகமா இருப்பாங்க. ஓகேவா, இவங்க வந்து யூரியா எக்ஸ்க்ரீட் பண்றாங்க. எர்த் வார்ம்ஸ் while in soil or uriodils, so when in water or ammonotils. so இங்க பாருங்க, ஆக்சுவலி இது கொஞ்சம் டோட்டலா வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. எர்த் வார்ம் வந்து சாயில இருக்கும்போது யூரியோடீல்ஸ் நம்மள மாதிரியே வந்து அது யூரியாவை ரிலீஸ் பண்ணுது, எக்ஸ்க்ரீட் பண்ணுது. பட் அதே வாட்டர்லயும் இருக்குன்றாங்க, வாட்டர்லயும் சம்டைம்ஸ் வந்து எர்த் வார்ம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அது என்ன எக்ஸ்க்ரீட் பண்ணுதுன்னா அமோனோட்டில்ஸ், வாட்டர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இட் எக்ஸ்க்ரீட் அமோனியா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ வெரி குட் இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய டயக்ராம்ல we are going to see different groups of animals. ஒவ்வொரு அனிமலும் இந்த மாதிரியான எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் பண்ணுதுன்றதை நம்ம பார்ப்போம். see this is the most aquatic animals, we know that இது நம்ம அனிமல்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபிஷஸ். மோஸ்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ரீட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அமோனியா. ஸோ எக்ஸ்க்ரீட் அமோனியா தான் அதிகமாக எக்ஸ்க்ரீட் பண்ண போகுது. அண்ட் கமிங் டு த மேமல்ஸ், மோஸ்ட் ஆம்பிபியன்ஸ் ஆர் ஈவன் ஷார்க்ஸ் இல்ல ரெப்டைல்ஸா இருக்கலாம், ஈவன் டெரஸ்ட்ரியல் இன்வெர்டிபிரேட்ஸ், டெரஸ்ட்ரியல் இருக்கக்கூடிய இன்வெர்டிபிரேட்ஸும் சிலவே என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இட் எக்ஸ்க்ரீட் யூரியா. பிகாஸ் வாட்டர்ல இருந்து ஒன்ஸ் டெரஸ்ட்ரியல வரக்கூடிய அனிமல்ஸ் நீங்க எது எடுத்துக்கிட்டாலுமே அதால வந்து வாட்டர்ல இல்லையா, வாட்டர்ல இருக்கிறது மட்டும்தான் ஆக்சுவலி வந்து அமோனியா எக்ஸ்க்ரீட் பண்ணுது. தென் லேண்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து மேக்ஸிமம் டெரஸ்ட்ரியல் லிவிங் கண்டிஷன்ல இருக்கிற எந்த ஒரு அனிமலா இருக்கலாம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூரியாவை தான் எக்ஸ்க்ரீட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், பேர்ட்ஸ்
and most reptiles and insects and some land snails இதெல்லாமே என்ன எக்ஸ்க்ரீட் பண்ணுங்கன்னா they excrete uric acid. ஓகே, அவங்க வந்து யூரிக் ஆசிட எக்ஸ்க்ரீட் பண்றதா கொடுத்துருக்காங்க. ஸோ யூரிக் ஆசிட் வேற எதுக்கு ஹெல்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த யூரிக் ஆசிட் எஸ்பெஷலி பேர்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா we know that அந்த பேர்டோட எக்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷெல் இருக்கும், லைக் இந்த அவுட்டர் ஷெல் இருக்கும் இல்லையா, அந்த அவுட்டர் ஷெல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு யூரிக் ஆசிட் யூஸ் ஆகும் அந்த அனிமல்ஸ்க்கு. ஸோ அதுக்கும் வந்து யூரிக் ஆசிட யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the animal kingdom presents a wide variety of excretory structures. ஓகே, அனிமல் கிங்டம் மட்டும் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ எப்படி நம்ம மேமல்ஸ்க்கு வந்து கிட்னி நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இதுக்கும் சில ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, மோஸ்ட் இன்வெர்டிபிரேட்ஸ் ஹேவ் எ சிம்பிள் டியூபுலர் ஸ்ட்ரக்சர் இன் த ஃபார்ம் ஆஃப் பிரிமிட்டிவ் கிட்னி. இன்வெர்டிபிரேட்ஸ்ல சிலது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வெர்டிபிரேட்ஸ் நம்ம கிட்னி நம்ம சொல்றோம், பட் ஆனா இன்வெர்டிபிரேட்ஸ் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு எல்லாம் பிரிமிட்டிவ் கிட்னிஸ் அப்படின்னா இந்த அனிமல் வந்து கிட்னிஸ்க்கு ஆக்சுவலி வந்து கம்ப்ளீட்டா ஒரு நமக்கு இருக்கிற எல்லாமே நல்ல ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரா இருக்கும். பட் ஆனா சிம்பிளான ஆர்கானிசம்ஸ் லைக் இன்வெர்டிபிரேட்ஸ் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரிமிட்டிவ் கிட்னிஸ் தான் அதிகமா இருக்குன்றாங்க. பிரிமிட்டிவ் கிட்னிஸ் இந்த சென்ஸ் ரொம்பவே வந்து பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கும், அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்காது. ஓகே, கால்டு அதுதான் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா புரோட்டோநெஃப்ரிடியா அண்ட் மெட்டாநெஃப்ரிடியா. ஸோ இது எந்த இடத்துல நம்ம ஸ்டடி பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். புரோட்டோநெஃப்ரிடியா அண்ட் மெட்டாநெஃப்ரிடியா வி ஸ்டடிட் இன் எர்த்வார்ம், ஞாபகம் இருக்க. ஸோ அனிலிடா ஃபைலம்ல பாத்தீங்கன்னா பிகாஸ் பொரிஃபெரா சீலின்ட்ரேட்ஸ் இது ரெண்டுமே இந்த ஃபைலம் இன்வெர்டிபிரேட்ஸ்ல பொரிஃபெரா சீலின்ட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா இட் ஜஸ்ட் எக்ஸ்கிரீட் த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஸ் டிஃப்யூஷன், சிம்பிள் டிஃப்யூஷனாக தான் எக்ஸ்கிரீட் பண்ணும். ஓகே, அப்போ வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் வென் கம்மிங் டு அதுவே வந்து நீங்க நம்ம வந்து மற்ற அனிமல்ஸ் லைக் platyhelminthes, esculenthes இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா some animals have used like flame cells, இந்த மாதிரி இருக்கு யூஸ் பண்ணது. அடுத்து அனிலிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோநெஃப்ரிடியா அண்ட் மெட்டாநெஃப்ரிடியா. ஸோ புரோட்டோநெஃப்ரிடியா சீக்கியர் அது இந்த நெஃபன்டோட்ஸ் என்ன யூஸ் ஆகுதுன்னா ரென்னட் செல்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணும். ரென்னட்னா ஒரு கிட்னி செல்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அனிலிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே யூஸ் புரோட்டோநெஃப்ரிடியா அண்ட் மெட்டாநெஃப்ரிடியான்றது யூஸ் பண்ணுவாங்க. தென் ஆர்த்ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா மால்பிஜியன் டியூபிள்ஸ் யூஸ் பண்ணும். அண்ட் அடுத்தது ஆர்த்ரோபோட்ஸ் சில அனிமல்ஸ் என்ன பண்ணுன்னா தே யூஸ் சம் கிரீன் கிளாண்ட், காக்ஸெல் கிளாண்ட், ஈவன் இந்த மாதிரி சில ஆர்கன்ஸ் எல்லாமே அது யூஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி மால்பிஜியன் டியூபிள்ஸ் அண்ட் ஸோ தீஸ் ஆர் த ஆர்கன்ஸ். ஸோ நெக்ஸ்ட், vertebrates have complex tubular organs called kidneys. Vertebrates we know that இதே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம சொல்லும் போது லைக் ஹியூமன்ஸ் ஆர் மேமல்ஸ் நம்ம ஜென்ரலா நம்ம vertebrates சொல்லும்போது பாத்தீங்கன்னா we are using காமனா vertebrates கொடுத்துட்டாங்க, கிட்னி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். Protonephridia are excretory structures with specialized cells in the form of flame cells. பாத்தீங்க சொல்லிருக்கோம் இல்லையா. ஸோ Protonephridia அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத கொடுக்குறாங்க. It is otherwise called as a flame cell or இது எந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா platyhelminthes. We have already told you know. So platyhelminthesல பார்த்தீங்கன்னா flame cellsன்றது இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டேப் ஃபார்ம்ல இருக்கு. அண்ட் solenocytes இது வந்து flagella சொல்றாங்க. ஆக்சுவலி flame cellஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலியா லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிலியாவோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஓகே, பட் அதுவே ஆம்பியாக்சிஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஆம்பியாக்சிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோலினோசைட்ஸ் அப்படின்ற செல் யூஸ் ஆகுது. பட் கமிங் டு சோலினோசைட்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபிளாஜெல்லா மாதிரி இருக்கு. ஸோ தெர் இஸ் a difference between cilia and flagella. இப்போ ஈவன் நீங்க சிலியா ஒரு பேராமிஷியம்ல இந்த சிலியா ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா அந்த பேராமிஷியம் கம்ப்ளீட்டா சுத்தி சிலியாவோட ஸ்ட்ரக்சர் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும், ரைட். ஆனா அதே இதை நீங்க ஆம்பியாக்சிஸ் நீங்க சோலினோசைட்ஸ் நீங்க எடுத்தீங்க இல்லைன்னா வந்து யூக்ளினா நீங்க எடுத்தோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அனிமலோட ஹெட்ல. ஸோ இமேஜின் இதுதான் வந்து யூக்ளினா நம்ம சொல்றோம்னா just a minute. See here.
ஸோ இதுதான் வந்து யூக்ளினோட ஸ்ட்ரக்சர் இமேஜின் பண்ணுங்க. ஸோ அந்த ஹெட் வந்து ஓவல் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஹெட்டை மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ யூக்ளினாவை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a pair of ciliary, a pair of cilia, சாரி flagella இருக்கும். இதுதான் வந்து இப்படிதான் ஆக்சுவலா அந்த அனிமல்ஸ்க்கு இருக்கும். சிங்கிளாவும் இருக்கும், சில நேரத்துல பாத்தீங்கன்னா டபுளா பேர் மாதிரியும் இருக்கும். ஓகே, அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. Nematodes have rennet cells. ஓகே, nematodes எப்படின்னு பாத்தீங்கன்னா it has rennet cell அப்படின்றதுக்கு nematodes platyhelminthes அடுத்து வரக்கூடிய ஃபைல் வந்து nematodes. We call them as a nemathelminthes or askelminthes. இந்த மாதிரி நம்ம ரெண்டு நேம்ல சொல்லுவோம். அதை நம்ம வந்து ஃபைலம் அனிலிடால சாரி ஃபைலம் நம்ம கிங்டம் அனிமேலியை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். Nematodes have rennet cells. Metanephridia are the tubular excretory structures in annelids and mollusks. ஸோ அனிலிட்ஸ் நீங்க நம்ம எடுத்துக்கிட்டாலும் இல்லை மொலஸ்க் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா, அனிலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம ஏர்ஃபோன் கூட சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டானெஃப்ரிடியா அண்ட் புரோட்டனெஃப்ரிடியா இந்த மாதிரி செல்ஸை யூஸ் பண்ணும். அதே மாதிரி மொலஸ்க் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொலஸ்கை பொறுத்த வரைக்கும் லைக் ஸ்டார் ஃபிஷ் ஆர் ஸ்னெயில்ஸ், கேஸ்ட்ரோபாட்ஸ் இந்த அனிமல்ஸ் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டானெஃப்ரிடி. எஸ், மெட்டானெஃப்ரிடியா, அதுக்கும் மெட்டானெஃப்ரிடியா தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, பட் கமிங் டு த ஆர்த்ரோபோட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா சிலது வந்து வாட்டர்ல இருக்கும், லைக் கிராப், இதெல்லாமே கிராப், ப்ரான் இதெல்லாமே ஆர்த்ரோபோட்ஸ்ல வருது. தே ஆர் பிகாஸ் தே ஆர் ஹேவிங் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ், ரைட்? ஸோ அதுக்கு எல்லாமே ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் தான் இருக்கு. இப்போ ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் இருக்கிறதுனால ஈவன் காக்ரோச் நம்ம எடுத்துக்கிறோம்னா அதுக்கு வேற மாதிரியான எக்ஸ்பிரிட்டரி ஆர்கன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வாட்டர்ல சில அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னா ஆர்த்ரோபோட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆர்கன்ஸ் இருக்கும். அதனால வந்து பிகாஸ் ஆர்த்ரோபோட் இஸ் த பிக்கஸ்ட் ஃபைலம் நம்ம வந்து அனிமல் கிங்டம்ல சொல்லியிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 9 lakh ஸ்பீஷிஸ். ஆர்த்ரோபோட்ல மட்டுமே 9 lakh ஸ்பீஷிஸ் இருக்கு. அதுலயும் வந்து கிளாஸ் இன்செக்டா நிறைய கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் இன்செக்டா மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் லைக் 7,50,000 ஸ்பீஷிஸ் இருக்கு. ஸோ மோர் ஆர் லெஸ் பாத்தீங்கன்னா இதுவே வந்து அதிகமா வந்து பிளேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு இல்லையா. ஸோ see here, Malpighian tubules are the excretory structures in most insects. அதிகம் நிறைய இன்செக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா Malpighian tubules தான். ஈவன் காக்ரோச் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா Malpighian tubules தான். Antennal glands or green glands perform excretory function in crustaceans. So crustaceans also comes under arthropods. Okay. So சிலது பாத்தீங்கன்னா ஆண்டனா கிளாண்ட் அப்படின்றது இருக்கும், இல்லைன்னா வந்து கிரீன் கிளாண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு அனிமல் கிங்டம்லேயே நான் உங்களுக்கு அந்த பிக்சரை காட்டியிருப்பேன். கிரீன் கலர்ல இருக்கும், அதனால அது அது வந்து நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா we call them as a green gland கொடுக்குறோம். ஸோ அது ஃபங்க்ஷன் இப்போ அதே க்ரஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ப்ரான் இந்த மாதிரி இதுல வந்து கிரீன் கிளாண்ட் யூஸ் ஆகும், இல்லைன்னா ஆண்டனரி கிளாண்ட் கூட யூஸ் ஆகுன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, the next one. ஸோ இப்போ வந்து நம்ம vertebrates ஆக்சுவலி பார்க்க போறோம். Vertebrate kidney differs among taxa in relation to the environmental conditions. என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வெர்டிபிரேட்டோட கிட்னி வந்து டிஃபர் ஆகுது, டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. நெஃப்ரான் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் கிட்னி. இப்போ நம்ம அதே மாதிரி தான் ரெஸ்பிரேஷன் நம்ம சொல்லும்போது ஆல்வியோலை தான் மெயினா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஆல்வியோலை இஸ் த ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் லங்ஸ் நம்ம சொல்ற மாதிரி நெஃப்ரான் தான் வந்து கிட்னிக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூனிட்டா இருக்கு. அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா நியூரான் இருக்கும். ஓகே, நியூரான். Reptiles have reduced glomerulus and lack glomerulus and hence produce very little hypotonic urine. இது வந்து ரெப்டைல்ஸ்ல வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல நமக்கு எப்படி எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குன்றத கொடுக்குறாங்கன்னா, ஒன்னு குளோமருலஸோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரெடியூஸ்டு கண்டிஷன்ல இருக்குன்றது சொல்றாங்க, இல்லைன்னா குளோமருலஸே இருக்காது, ஆப்சன்ஸ் ஆஃப் குளோமருலஸ் கண்டிஷன்ல இருக்கும். ஓகே, அண்ட் கிட்னில இருக்கிற ஹெனல்ஸ் லூப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைப்போடானிக் கண்டிஷன்ல தான் இருக்கும். அதாவது யூரின்ல வந்து பாத்தீங்கன்னா சால்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைப்போடானிக் கண்டிஷன்ல இருக்கும். பட் ஆனா வந்து
when we are going for a mammals, நம்மளோட mammalian kidneys நம்ம எடுத்துக்கும் போது mammalian kidneys produce concentrated, but we are producing osmotic அப்படின்னு சொல்லலாம், இல்ல hypertonic நம்ம சொல்லலாம். So mammal kidneys produce hyperosmotic urine due to the presence of long Henle's loop. அந்த ஆக்சுவலி வந்து கிட்னியோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் காட்டும்போது ஹெனல்ஸ் லூப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹெனல்ஸ் லூப்போட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல லென்த்தியா வந்து யூ ஷேப்ல ஆக்சுவலி பெண்ட் ஆகிருக்கும். நல்ல ஒரு யூ கொடுக்கும். ஹியர் ஸோ இந்த மாதிரி லென்த்தா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அது கொடுக்கும். ஓகே, இந்த லென்த்தியா இருக்கிறதுனால அதுல அப்சார்ப்ஷன் எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த இந்த ஹெனல்ஸ் லூப்பை டிராவல் பண்ணி போகும்போது யூரினோட கான்சென்ட்ரேஷன் ஹைப்பர் ஆஸ்மோட்டிக்கா மாறிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, the loop of Henle of the nephron has evolved to form hypertonic urine. See here, on the loop of Henle தான் யூரினை வந்து ஹைப்பர்டானிக்கா மாத்துது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. aglomerular kidneys, that is agloனா absence of glomerular kidney. மெரைன் ஃபிஷஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெரைன் ஃபிஷஸ்க்கு கிட்னி இருந்தாலுமே aglomerulus தான் இருக்கு, that is absence of glomerulus. Marine fishes produce a little urine that is isoosmotic to the body fluid. பாடி fluid எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசோஆஸ்மோட்டிக் கண்டிஷன்ல இருக்கும். ஓகே, அதாவது பேலன்சிங்கா இருக்கும், ஹைப்போவும் இருக்காது ஹைப்பரும் இருக்காது, ஒரே இதா இருக்கும். And amphibian and freshwater fish lacks Henle's loop, hence produce dilute urine. So amphibian இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஃபிஷஸா இருக்கலாம், Henle's loop வந்து இருக்காது. Henle's loop இருந்தாதான் ஆக்சுவலி வந்து அந்த அந்த Henle's loopல யூரின் வந்து டிராவல் பண்ணும்போது நார்மல் மீடியம்ல இருந்து ஒரு ஹைப்பர்டானிக் கண்டிஷனுக்கு அது மாறிடுது. ஓகே, ஆனா வந்து ஆம்பிபியன் இதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ்க்கு எல்லாமே இந்த Henle's loop இல்லாததுனால they can easily produce urine at the same time ரொம்ப வந்து டைல்யூட்டா இருக்காது, ஹைப்போஆஸ்மோட்டிக் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஓகே, now see here the average bladder urinary bladder. ஓகே, ஸோ நம்ம பிளேடார் வந்து எது வரைக்கும் வந்து யூரினரி பிளேடார் ஸ்டோர்ஸ் டெம்பரரிலி யூரின். ஓகே, டெம்பரரியா வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ த ஆவரேஜ் பிளேடார் ஹோல்ஸ் பிட்வீன் 300 ml and 600 ml ஆஃப் யூரின். எவ்வளவு யூரின் அதை ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி 300ல இருந்து 600 ml ஆஃப் யூரின் அதை ஹோல்ட் பண்ணுதுன்றத கொடுத்துருக்காங்க. If the urinary system is healthy, so urinary system healthy இருந்ததுன்னா urine may stay in the bladder up to about 5 hours before excretion. So excretion urinary bladder வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்குன்னா மேக்ஸிமம் அதால வந்து 5 hours வரைக்கும் எக்ஸ்கிரீஷன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும். ஓகே, டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் லிக்விட் கன்சியூம், நம்ம எவ்வளவு வாட்டர் கன்சியூம் பண்றோன்றது பொறுத்து. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல வந்து நல்லா வந்து டே டைம்ல நல்லா நம்ம வாட்டர் கன்சியூம் பண்ணலாம். பிகாஸ் we are in the awake கண்டிஷன், நம்ம வந்து தூங்க மாட்டோம், முழிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அந்த நேரத்துல நம்ம வந்து வாட்டர் எந்த அளவுக்கு கன்சியூம் பண்றோமோ நல்லது, நம்ம பாடி எடுத்துக்கும். அண்ட் we also excrete the urea in the form of urine, யூரின்ல போயிடும், ப்ராப்ளம் இருக்காது. பட் நைட் டைம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வாட்டர் வந்து இது கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம வாட்டர் கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு தூக்கத்துல ஆக்சுவலி யூரினேஷன் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வரும். பட் நம்ம தூக்கத்தை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால we just ignore that feeling. அதனால நமக்கு ஃபியூச்சர்ல வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஓகே, nerves sent to the brain when the bladder needs to be emptied. So என்ன மீனிங் பாத்தீங்கன்னா பிளேடர் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னா we feel that sense of the urination. ஸோ அந்த யூரினேஷன் சென்ஸ் வரும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அப்போ நமக்கு அந்த நம்ம பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகுது, ஒரு நர்வ்ஸ் வந்து சிக்னல் கொடுக்குது, the bladder should be empty, bladder வந்து empty ஆகணும் அப்படின்னு இருக்கு. So with this indication one will feel the urge to empty the bladder. அப்போ அந்த bladder நம்ம empty பண்றதுக்கு அது ஒரு ஃபீல் நமக்கு இருக்கு. ஓகே, the muscle in the bladder wall is called the detrusor muscle. bladderல இருக்கக்கூடிய மசில் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா it is called as a detrusor muscle. One may suffer from stress if the muscles supporting the bladder are weaker. ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸா நம்ம ஃபீல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம பாடி நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும், எல்லா விஷயமும் நமக்கு எல்லா நெகட்டிவுமே அந்த டைம்ல நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கும்.
அப்போ வந்து ஒரு பர்சன் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இந்த மசில் இந்த பிளேடரை சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மசில் வந்து வீக்கா மாறிடும். ஓகே, அப்போ பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் ஹெல்ப்ஸ் டு ஸ்ட்ரென்தன் திஸ் மசில். பெல்விக் ஃப்ளோர்னா எக்ஸசைஸ் பண்ணும்போதே பொதுவாக ஸ்ட்ரென்தன் பண்ணும். பட் வந்து நம்ம எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃபரன்ஸா பிரிக்கிறாங்க. அதுல வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில் அப்படின்றத இந்த மசிலை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக்கும். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will start the next session. We will start from human exercise system வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Thank you.